நாம் தமிழர் கட்சியோட நிலைமை ரொம்ப டஃப் அவங்களுடைய இடத்த தான் பெருசாக எடுத்திருக்கிறாரு. ஒரு இராணுவம் போல ஒரு கட்சியை நடத்த முடியும். ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் வேணும். அதிமுக திமுக பாஜகவுக்கு அடுத்து அமைப்பு ரீதியா தமிழ்நாடு முழுக்க பூத் ஏஜென்ட் வச்சிருந்த கட்சி தாவேக மறந்துடக்கூடாது. தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு திமுக திமுக ரெண்டு கட்சியும் ஏன்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்றாங்க. அவங்க 7 மணி 8 மணி வரைக்கும் வண்டியில பொட்டி ஏற்றுறதுக்கு நின்று இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்க வந்து ஒரு பூத் ஏஜென்ட் போறங்கிற சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது ஒரு பூத்துக்கு போகணும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து 75,000 பூத்துக்கு போட்டுங்கிற சாதாரண இயக்கமா இருக்கும்போதே அவங்க எல்லா இடங்கள்லயும் நிரம்பி அதை வந்து அன்னை செய்யணும். நிர்வாகிகளை போடணும். நம்மளால வந்து திரு சீமானுக்கு அடுத்து 2வது பேர் சொல்ல முடியல. மற்ற கட்சிகள் பாமக விசிக கம்யூனிஸ்டுகள் எல்லாருடைய இடத்தையும் தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கே தாவேக்காவோட போயிருக்கலாம்னு எல்லாருமே சண்டை போடுவாங்களே. எவ்வளவு தூரம் சொன்னாரு கேட்டாரு கேட்டாரு போயிருக்கலாம்ல. இப்போ போய் ஆதரவு கொடுத்துருக்கோம்ல. காங்கிரஸ் விசிக பிள்ளைலாம் அந்த குழப்பம் வேற இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ரீதிங் பண்ணுவாங்கல்ல. ஏடிஎம்கே ஓடுற குழப்பம் எல்லாத்தையுமே ஓடும். போயிருந்தா என்ன சொன்னாங்க? சென்னை ரீஜன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சென்னை ரீஜன்ல தாவேகா பெருசா இருக்கு. அது நான் எதிர்பார்த்தது. எனக்கு ஒண்ணு சென்னையில நார்த் பெல்ட்ல டவுன் சவுத்ல சிறுபான்மை வாக்கள் இது எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கிளியரா இருக்கு. கொங்கு பெல்ட் அதுதான் சொன்னேன். அதிமுக சரியா செயல்படல. Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நாம் தமிழர் கட்சியோட நிலைமை ரொம்ப டஃப் டைம். அவங்களுடைய இடத்த தான் பெருசாக எடுத்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அது வந்து மீட்டு கொண்டு வரதுக்கான முயற்சியை பண்ணணும். அவங்க முன்னாடி என்ன வாய்ப்புகள் சார் இருக்கு? கட்சியை கட்டமைக்கணும். அது வந்து நான் வந்து ஏற்கனவே இதையும் நான் பல முறை சொல்லியிருக்கேங்க. ஒரு இராணுவம் போல ஒரு கட்சியை நடத்த முடியாது. ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் வேணும். திரு விஜய் வந்து அமைப்பு ரீதியாக பல பண்ணாருங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம வந்து அதிமுக திமுக பாஜகவுக்கு அடுத்து அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு முழுக்க பூத் ஏஜென்ட் வச்சிருந்த கட்சி தாவேக மறந்துடக்கூடாது. 2 முறை நமக்கு தெரிஞ்சே வந்து பூத் ஏஜென்டோடைய மாநாடு நடத்தினாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 60,000 பேருக்கு மேலே வந்து ஆட்களை வச்சிருந்தாங்க பூத் ஏஜெண்டா மட்டுமேங்கிற பார்க்குறோம். தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு திமுக திமுக 2 கட்சியும் ஏன்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்றாங்க. அவங்க 7 மணி 8 மணி வரைக்கும் வண்டியில பொட்டி ஏற்றுறதுக்கு நின்று இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்க வந்து ஒரு பூத் ஏஜென்ட் போறங்கிற சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது ஒரு பூத்துக்கு போகணும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து 75,000 பூத்துக்கு போட்டுங்கிற சாதாரண இயக்கமா இருக்கும்போதே அவங்க எல்லா இடங்கள்லயும் நிரம்பி இருந்தாங்க. அதை வந்து அன்னை செய்யணும். நிர்வாகிகளை போடணும். நம்மளால வந்து திரு சீமானுக்கு அடுத்து 2வது பேர் சொல்ல முடியல. பல முறை நான் சொல்லியிருக்கேன். அங்க ராஜீவ்காந்தி இருந்தாரு, பல பிரமுகர்கள் கல்யாண சுந்தரம் இருந்தாரு, காளியம்மாள் இருந்தாங்க, இப்படி இன்னும் பல பேர் சொல்லலாம் இருந்தாங்க. ஐயநாதன் இருந்தாரு, இல்ல விஎன்ஆர்ஸ் இருந்தாரு. இல்ல சார் இப்ப இருக்காங்கல்ல. அதான் அடுத்து உருவாயிருக்காங்க. அண்ணனால நிறைய பேர் உருவாக்க முடியும். அப்ப நான் இருக்கிறவங்க எல்லாம் போனா என்ன ஆகும்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்களும் இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படிதான் நீங்க உருவாங்க. ஒவ்வொருத்தரும் தளபதிகள் இருந்தாலும் சரியா இருக்கும்ல. ஓகே. மற்ற கட்சிகள் சார் பாமக விசிக கம்யூனிஸ்டுகள் எல்லாருடைய இடத்தையும் தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 3வது கட்சி பெருசா ஒன்று வளரும் போது இந்த 3வது கட்சிக்கு ஆசைப்பட்டிருந்த எல்லா கட்சியோட இடத்தையும் சேர்த்து தான் எடுத்துட்டு அவர் எல்லாமே திரும்பி எப்படி வர ஐடியாலஜிக்கா எப்படி வராங்க. எல்லா கட்சியுமே அந்த சண்டை ஓடுல மண்டை உடையுது இல்லை. அது வந்து விசிகால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சீட்டு கொடுக்கல, அப்புறம் பதவி திரும்பி அப்புறம் கொடுத்ததுல நிறைய வந்துச்சுல. அது மாதிரி எங்க இடம் போச்சு உங்களால தான் சொல்லி எல்லாருமே சண்டை போடுவாங்க. அன்னைக்கே தாவேக்காவோட போயிருக்கலாம்னு எல்லாருமே சண்டை போடுவாங்களே. எவ்வளவு தூரம் சொன்னாரு கேட்டாரு கெஞ்சினாரு போயிருக்கலாம்ல. இப்போ போய் ஆதரவு கொடுத்துருக்கோம்ல. காங்கிரஸ் விசிக பிள்ளைலாம் அந்த குழப்பம் வேற இருக்கும்ல. நம்ம ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ரீதிங் பண்ணுவாங்கல்ல. ஏடிஎம்கே ஓடுற குழப்பம் எல்லாத்தையுமே ஓடும். போயிருந்தா என்ன சார் நடந்திருக்கும்? ஒரு அனுமானத்திற்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவதுங்க அரசியலை பொறுத்தளவுக்கு 2 2 4ன்னு ஆக முடியாது. 2 2 6 ஆகலாம், 2 2 2 ஆகலாம். அவங்க கூட சேர்ந்தனாலே போயிருச்சுன்னு சொல்லலாம். அவங்க கூட சேர்ந்தனால ஜெயிச்சோம்னு சொல்லலாம். அவங்க கூட சேர்ந்தனாலே போயிருச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் சேர்ந்தும் ஒன்றும் நடக்கலைன்னும் அதான் சொல்றேன். எஸ். கோவை பகுதிகளில் சார் அது அதிமுகவினுடைய கோட்டையா இருந்துச்சு. சென்னை ரீஜன்ல தாவேகா வலுவா இருக்குன்னு அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையின்மையை தான் முழுசா செயல்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுது. தே வேர் நாட் கான்ஃபிடென்ட்னு தெரியுது. கொங்கு பெல்ட்லாம் உள்ள ஒருத்தர் வந்து 2 பேரை காலி பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அது இவங்களுக்கு தெரியவே இல்லைன்னா அதனால கற்பனை பண்ண முடியல. அவர் ஜெயிச்சா போதுன்னு வேலை பார்த்துருக்குறாங்க. அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாமல் போயிடுச்சு. யாரும் ஜெயிக்காமல் போயிட்டாங்க. அதாவதுங்க ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சாமியார் வந்து எல்லாரும் வந்து பால் ஊற்றுங்க இந்த பெரிய பாத்திரத்தில். பால் ஊற்றும் போது யாருமே கண்ணை திறந்து கூட எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்கணும்னு சொல்லுவார்.
வந்து பார்த்தா மறுநாள் வந்து கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணியாக இருந்துச்சா, ஒரு சுருள பால் கிடையாது. எல்லாம் என்ன நினச்சிருக்கான், எல்லாரும் பால் ஊற்றுவான், நம்ம மட்டும் தண்ணி ஊற்றுவோம்னு சொல்லி எல்லாரும் தண்ணி ஊற்றிருக்கோம், உள்ள பாலே காண போகிறது. எல்லாம் கணவன்ட்டு வந்துருங்க, எல்லாம் கணவன் தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கு. நம்ம தண்ணி ஊற்றுற பார்க்கவா போகிறேன் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. மறுநாள் பார்த்து மொத்தம் தண்ணி தான் பாலை காணும், அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்து வெண்ணி ஊற்றிட்டாங்க, அவங்க கால் தான் இப்போ கடியாக இருக்கு. அதான் சென்னை ரீஜன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சென்னை ரீஜன்ல தாவேகா பெருசா இருக்கு. அது நான் எதிர்பார்த்தது. எனக்கு ஒன்று சென்னையில் நார்த் பெல்ட்டில் டவுன் சவுத்தில் சிறுபான்மை வாக்கள் இது எல்லாமே கிளியரா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கிளியரா போயிருக்கு. கொங்கு பெல்ட் அதுதான் சொன்னேனே, அதிமுக சரியா செயல்படல. அதிமுகவும் பாஜகவுமே நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் எடுத்தாங்க போன முறை. அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா யோசிச்சு பாருங்க. நம்பர் 3 இருக்கிற திமுக வரல, நம்பர் 4 இருந்த ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாருன்னா அவங்க என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்துங்க. பாஜகவோட எதிர்காலம் சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம், பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, கேரளால பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலான எதிரான சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுப்பட்டுச்சு. அதனால்தான் அவர்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்களால் தேர்ந்தெடுக்க பெற முடிஞ்சது. அதனால தான் அவரால் உள்ளாட்சி தேர்தலில் 2 மேயரை பெற முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த சட்டமன்றத்தில் 3 எம்எல்ஏக்களை பெற முடிஞ்சது. அப்போ என்னென்ன ஐடியாலஜிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணும்போது அவங்க ஐடியாலஜிக்கான ஒரு நீடு வந்து நிற்குது. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து முழுக்க புஷ் பண்ணப்பட்டு கழுத்தை நெரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த திமிரி எழுந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு. நல்ல தலைமை, தொலைநோக்கு பார்வை, உண்மையான தியாகம், உண்மையான நேர்மையான களப்பணி, தொண்டர்கள்லேருந்து அத்தனை பேர் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் அரவணைச்சு போகிற விஷயம், தொலைநோக்கு பார்வை எல்லாம் தான் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ பாஜகவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலாக நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வித் அண்ணாமலை ஏன்னா திருப்பி ஒரு தலைவர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கற்பனை பண்ண முடியல. கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு இருந்துச்சுன்னா இருக்கிறதோட பெட்டராக இருக்கும். ஸோ வர்றது அவங்களுக்கு நல்லது. கட்டாயமாக அண்ணாமலை ஒரு நல்லது. அவர் வந்து அண்ணாமலைக்கும் தலைமைக்கு என்ன நடக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியலங்க. அண்ணாமலை முரண்டு பிடிக்கிறாரா, அகில இந்திய தலைமை முரண்டு பிடிக்குதா, என்ன பிரச்சனை பண்ணி வந்து அண்ணாமலை சீட்டு போட்டிடல. இவர் மாட்டேனாரா, அவங்க கொடுக்க மாட்டேனாங்களா, வெளியே பூரா என்ன பேசிட்டு இருக்காங்க, இவருக்கு கொடுக்காம ஓரம் கட்டிட்டாங்க, இதானே பேசிருக்கு. அப்போ அதை தலைமை சரி பண்ணிருக்கணும், என்ன பிரச்சனைன்னு இல்லை இவர் வந்து சொல்லியிருக்கணும். அது இல்லை, அப்படியே கிரே ஏரியாவே தொடருது. இல்லை சுவந்த அதிகாரிக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்புகளை நிறைய அண்ணாமலை கொடுத்துருந்தா இன்னொரு பெட்டர் பொசிஷனில் இருக்கலாம். அதை தானங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அண்ணாமலை மறுக்கிறாரா, தலைமை தடுக்குதான்னு தெரியல. இல்லை மற்ற இடங்களில் கொடுக்குற வாய்ப்பு ஏன் இங்கே கொடுக்கல? நான் வந்து தலைமைக்கு இவர்களுக்கு என்ன நடக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியலன்னு நான் சொல்ல வரேன். இவங்க ஒரு குரூப் சொல்லுது தலைமை கொடுக்கலன்னு, ஒரு குரூப் சொல்லுது அவர் போட்டிடலன்னு. எப்படியா இருந்தாலும் கட்சி கிளாஸ்ன்னு சொல்ல வரேன். அதிமுக தான் அந்த வேலையை ரோல் பண்ணுச்சு, அந்த 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 ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதிமுக குசிப்படுத்துறதுக்கா இவங்க தான் செஞ்சிருக்கலாம். அதிமுக டிமாண்ட் பண்ணிச்சுலாம் நான் ஏற்கல. அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம அவங்க சொன்னாங்க, இப்போ நான் வந்து இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் நரேந்திர மோடியை மாற்றிருங்க, நான் வந்து கூட்டணி சேர்ந்தேன்னா மாற்றிடுவாங்களா? சொல்லுங்கள் சார். அமித்ஷா பேசினா நான் பேச மாட்டேன்னு சொன்னால் சரின்றாங்களா? அப்போ எதை விட்டு கொடுக்க முடியும், எதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ உங்கள்கிட்ட தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்போ அண்ணாமலை விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் ஃபால்ட்டு. அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சொன்னாங்க நீ எல்லாம் கேட்பீங்களா? சரி நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி வேணா நான் சரின்னு இருப்பாரா? நீங்கள் பூச்சலாக கூடாங்க, வேறு யாரும் பேசினா சரிப்பாங்க. அப்போ யார் என்னென்ன விட்டு கொடுப்பாலும் ஒரு கணக்கு இருக்குல்ல. எங்களுடைய தலைமை எங்கே நாங்கள் விட்டு விட்டா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அது வந்து அவங்க அதை சொன்னேன். இங்கே 2 பேருக்குள்ளே என்ன நடக்குன்னு என்னால் கணிக்க முடியல. யாருக்குங்க, பிஜேபிக்கும் திரு அண்ணாமலைக்கும். அவர்கள் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு நேர்மையாக செயல்பட்டு அடுத்து கொண்டு போனாங்கன்னா 2 பேருக்குமே பெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் என்டிஏவோட நிலைமை சார் அது இருக்குதானே தெரியலையா சார்? எனக்கு சொல்லுங்க, இருக்குதான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. இண்டி பிளாக்கும் இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குதா? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிறவங்க பூரா திமுக கூட இருக்கிறாங்க. திமுக கூட இருந்தவங்க பூரா தாவேக்கா கூட போயிட்டாங்க. அப்போ மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி எது? விஜயோடைய கூட்டணியா, திமுகவோட கூட்டணியா? மதச்சார்பு கூட்டணி இருக்கு. 2-3 வாரத்தில் தெரிஞ்சிரும்னு. அதே தான் அங்கேயும். ஆனால் அங்கே தலைமை வகிக்கிற அதிமுகக்குள்ள இப்படி ஒரு சலசலப்பா அதான் சொல்ல, அங்கே தெரிஞ்சிடும். ஒன்று உடையிலையே ஒன்று அப்படி நம்ம பேசிக்கிற தருணத்தில் எதுவும் பிரச்சனையாக நடக்கல. ஏதோ ஒரு ஓடிட்டு இருக்கு, புதஞ்சிட்டு இருக்கு. பாமக சார், பாமகவுடைய நிலைமை ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக நிலைமை கம்பேரிட்டிவ்லாம் ஒரு மோசம் இல்லை. பாஜகவை, அதிமுகவை, விடுதலை சிறுத்தைகளை, தேமுதிகவை இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது மோசம் இல்லை. இல்லை மோசம் இல்லை. எந்த அணி பக்கம் நிற்பாங்க, இல்லை எந்த சூழல் இருக்கு? அவங்க எந்த பக்கம் போகலாம். ஏடிஎம்கே என்ன செய்யுங்க பார்த்து போயிடுவாங்க. அவங்க தயக்கம்லாம் போயிடுவாங்க. ஓகே, ஏடிஎம்கே வந்து ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்காங்க. அதனால தே வில் ட்ரை டு பி வித் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவே கண்ணா பண்ண வச்சுன்னா ரொம்ப ஃப்ரீடம் ஆயிடுவாங்க, நல்ல வேலை பாடினு வருவாங்கல்ல. புதிய அமைச்சரவை சார் அது எப்படி இருக்கு?
செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். அவருடைய விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்காரு, கூடவே இருந்தவங்க கொடுத்துருக்காரு, மரியாதையாக கொடுத்துருக்காரு. ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு சமாதானம் கொடுக்குறாரு. செங்கோட்டையன் பதவியேற்கும் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துறாரு. அவர் பதவியேற்கும் போது அவர் வந்து பதவியேற்கும் போது இவர் எழுந்து நிற்கிறாரு. அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அவங்களுடைய விசுவாசிகளாக இருந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்தவங்களுக்கு டேவன் கூடவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ண போறான்னு பார்க்கணும். ஸோ பதவியேற்றவர்களை நம்ம வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க கூட இருந்தவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற போகுதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன், அதிமுக என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பேன்ஷன் என்னவா வருங்கிறத பார்த்து பார்க்கணும். நீங்கள் ஏடிஎம்கெல்லாம் வரவே வராதுன்னா காங்கிரஸும் கொடுக்க வேண்டியதான், மற்ற கூட்டணி கட்சியும் கொடுக்க வேண்டியதான். ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா காங்கிரஸ்டே வேற டைம் பேச வேண்டியதான், ஒரே ஒரு சீட்டு தான் ஓடி போடுன்னு சொல்ல வேண்டியதான். ஒரே ஒரு அமைச்சர் தான் 5 பேருக்கு பண்ண ஒன்று கொடுக்குறது தப்பு கிடையாது. 117 107 பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து 10 பேர் இருப்பாங்க அப்படின்னா 10க்கு 1 தானே. அப்போ 5க்கு அரை தானே கொடுக்கணும், பாதி தானே வரணும். ரேஷியோ சொல்றேன் சார். நீ என்ன கரெக்ட். ஆனால் 100 பேர்த்துக்கு ஒரு 20 பேர்த்துக்கு அமைச்சர்னா இங்கே ஒரு 5 பேர்த்துக்கு ஒருத்தர் கொடுக்கலாங்க. இன்னும் அவங்க கொடுக்கல, 10 பேர் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ரேஷியோ எப்படி சொல்கிறேன் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதிமுக உள்ள வந்தால் வேற போகும், அதிமுக வராட்டா வேற நடக்கும். அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அதுக்காக தானே 10 பேர் பதவி எடுத்திருக்காங்க. இப்போ நாளைக்கு சபாநாயகர் தேர்தல், அதுக்கு அடுத்த நாள் நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஏற்கனவே ஆளுநரை சந்திக்கும் போதே நிறைய குழப்பங்கள்லாம் வந்துச்சு. ஆட்சி அமைக்க உரிமை கோரல 108 பேர் வச்சுருக்காங்க. ஆனாலும் ஆளுநராக அழைச்சிருக்கணும், இவர் போய் கொடுத்தும் கொடுக்கல, என்னெல்லாம் பெரிய சர்ச்சை என்னெல்லாம் போயிட்டு இருந்துச்சு சார். இதில் ப்ளே பண்ணுறாங்க மேலே இருந்து, டெல்லியில் இருந்துன்னெல்லாம் சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. இப்போ இதற்கு பிறகும் எதுவும் குழப்பங்களுக்கோ அல்லது வாய்ப்புகள் இருக்கா? ஆளுநர் சைடில் ஒரு தப்பு கிடையாது. அது விவரம் தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் முதலமைச்சர் விஜய். அவங்க கொடுத்த நம்பர்ஸ் தப்பு, அதை வந்து தெளிவாச்சு. அவர் நம்பர் சரியாக கொடுத்த போது அங்கேயே உட்கார வச்சு ஆர்டர் கொடுத்துட்டார். போயிட்டு வாங்கலாம் சொல்ல, லெட்டர் போடுறலாம் சொல்ல, அங்கேயே உட்காந்து அங்கேயே கையில் ஆர்டர் கொடுத்து நாளைக்கு தப்பா. ஆமா, உங்களுக்கு தெரியும்ல 107 பேர் 108 பேர் இருக்காங்களே இவருக்கு, அதில் தனிப்பெரும் கட்சி இல்லை. அப்புறம் ஏன் வந்து 4வது அன்னைக்கு 107 வச்சு தான் கொடுப்பேன், நீங்கள் அந்த அதுக்கு ஆள் சேர்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு 120 பேர் நம்பர் கொடுத்தீங்க? 107 தான் வச்சிருப்பேன், கூப்பிடுங்க நேம் சொல்ல வேண்டியதானே. நிறைய அலைய விட்டுட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. 3 முறை வந்து 4 முறை மொத்தம் பார்த்துருக்காரு. அதில் 2வது முறை கவர்னரே கூப்பிட்டு எங்கள் நம்பர் கம்மியாக இருக்குன்னு சொன்னார். மிச்சம் 3 முறையில் 2 முறை நம்பர் தப்பாக கொடுத்தாரு. நம்பர் சரியாக கொடுத்த 4வது முறை கையோடே ஆர்டர் கொடுத்தாரு. ஸோ அப்போ இவங்க தான் போய் தப்பா அந்த ஆமான்னு சொன்னேன் உங்களுக்கு. வேற அவங்க தான் முதல் நாள் வந்து நீங்கள் 3வது முறை சந்தித்த போதுங்க IUML 1 MLA ஆதரவுன்னாங்க. சொன்னாரா? மறந்துட்டீங்க நினைக்கிறேன் இல்லையா? அதான் பழைய கேள்விலாம் அப்போ கேட்கக்கூடாது. இல்லை இல்லை IUML வந்து 2 MLA, 1 MLA உங்களுக்கு எப்படி சப்போர்ட்னு கேட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 MLA எங்களுக்கு ஆதரவுனார். இல்லை ஆமான்னு மறுநாள் காலையில் சொன்னாங்க. அப்போ நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவர் கொடுத்த 24 hours கழிச்சு தான் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிச்சு. விடுதலை சிறுத்தைகள் 2 MLA எப்படி பேர சேர்த்தீங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ சரியான நம்பரா தப்பான நம்பரை சொல்லுங்க. இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை ஆதரிக்குன்னு சொன்ன அப்புறம் 24 hours கழிச்சு தான் திருமாவளவன் கொடுத்தாரு. IUML 1 MLA சப்போர்ட்னு சொன்ன அன்னைக்கு அரை மணி நேரத்தில் IUML நாங்கள் சப்போர்ட்டே கொடுக்கலன்னு சொல்லிச்சு. அது இவர் நீங்கள் லெட்டர் வந்து வெளியே வருது, இங்கே சொன்னாங்க நாங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிச்சு. அம்மா மக்கள் முன்னேற்றம் MLA பாட்டு இவர் இங்கே உட்காந்துருக்காரு, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டாங்க. என்ன பதில் சொல்லிங்க? அப்போ தப்பான நம்பரா சரியான நம்பரா? பதவி பிரமாணத்தில் இன்னொரு தமிழ் தாய் வாழ்த்து, அதுவும் ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அமைச்சர் ஆதவ அர்ஜுன் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த நடைமுறை இருக்காது, பழைய நடைமுறையே தான் இனிமேட்டு இருக்கும் அப்படின்றாரு. அது திருப்பி அதான் திமுகவும் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். இதுக்கு கண்டனம் தெரிவித்து முரசொலியிலேருந்து பல இடங்களில் வந்து கட்டுரையாக நிறைய எழுதியிருக்கிறாங்க. திரு விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பதவி ஏற்ற போது அப்போது முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையில் என்ன பாடப்பட்டது, எப்போ பாடப்பட்டதுன்னு கேளுங்க. போய் கொஞ்சம் வரலாறுலாம் எடுத்து போய் பாருங்கள். அப்போ தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டதா 3வது பாடப்பட்டதா நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் இப்போ என்ன பாடப்பட்டுன்னு பார்த்துங்க. ஸோ வந்து ஏற்கனவே என்ன நடைமுறையில் இருந்ததோ அதுதான் நம்ம இப்போ நடைமுறையில் தொடர்ந்துக்கிட்டு. மேற்கு வங்கத்தில் கூட வந்தே மாதரம் பாடலை, இங்கே என்ன அப்படின்றாங்க. மேற்கு வங்கத்தில் பாடலன்னு மேற்கு வங்கத்தில் கேளுங்க. நான் சொல்ல வர்றது, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் தேசிய கீதம் முதல்ல, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கிளம்பும்போது தேசிய கீதம். இது வந்து அரசமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் முடிச்சிடுறேன். அதே மாதிரி வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது அரசு நிகழ்ச்சியில் இருக்குது. அவ்வளோதான், பாடிட்டாங்க. என்ன உங்களுக்கு இப்போ ரொம்ப ரீசெண்டாக வித்தின் 6 months இப்போ தான் வந்து தேசிய கீதத்துக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் தேசிய பாடலாக இருக்கக்கூடிய வந்தே மாதத்துக்கு கொடுக்கணும்னு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை செய்கிறாங்க. அதான் நடைமுறையில். இப்போ வெஸ்ட் பெங்கால் பாஜக தான் ஆட்சி அமைக்குது, அங்கே அவங்க தான் முதல்வராக பதவி ஏற்கிறாங்க. அங்கே இல்லை நீங்கள் கேளுங்க. நான் என்ன செய்யணும்? நான் நடந்தது தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே யாரும் புறக்கணிக்கப்படலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பல மாநிலங்களில் அந்த மாநில தாய் வாழ்த்தே இல்லை. அதுக்கு என்ன செய்ய? தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தை எப்போ வந்து சொல்லுங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்களே. கலைஞர் பீரியடில் தான். கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தார்? 1951 69. அப்புறம் 69 70 தான் வந்துச்சு. 69 அவர் ஆட்சிக்கு வந்தார். 70 தான் வந்துச்சு. ஏன் அப்போ வந்து 51 70 வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து இல்லையே? என்ன பிரச்சனை? தமிழ்நாடுங்கிற பேர் 69 வந்துருச்சு. ஏன் நீங்கள் வந்து அப்போ 74 வரைக்கும் காத்திருந்தீங்க?
எதையாவது சொல்லாதீங்க. ஸோ வந்து பல மாநிலங்கள் அந்த மொழி பாடலே இல்லை. அப்ப தாவேக்கா ஒவ்வொரு அமைச்சரவையும் மாநிலத்திலும் ஆனா இதுதான் நடைமுறை. திமுக செய்யறதாங்க தாவே கட்சினா 10 முறை சொன்னாலும் நீங்க தனித்தனியா கேட்டாலும் அதானங்க சொல்லுவேன், மொத்தமாக கேட்டால் அதானே சொல்லுவேன். மாற்றம் சார் அவங்க. சரி, அப்போ என்ன மாற்றம்? நீங்க அவங்களை போய் சார் டிஎம்கே செஞ்ச மாதிரியே செய்றீங்களே, என்ன சார் மாற்றம்னு கேளுங்க. அவங்கள போய் கேளுங்க. நான் தாவே கடை பிஆர்ஓ கிடையாதுல. ஓகே, என்ன எதிர்பார்க்குறீங்க சார் புதிய அமைச்சரவையிட்ட? நல்லா செயல்படணும்னு எதிர்பார்க்குறேன். மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வந்து எதிர்பார்க்குறேன். நன்றி சார், உங்கள்கிட்ட எனக்கு நீங்கள் பண்ண. Thank you. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.